சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பீட்ரூட் ரைஸ் ரெசிபி தான். இது கிட்ஸுக்கு ஃபேவரட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். யூஷுவல் பொரியல் செஞ்சு அந்த ரைஸ் போடுறது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யணுன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீனட் எடுத்திருக்கேன். பீனட்டை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம ஸ்பைசி இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறது. காஞ்ச மிளகாவையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துப்போம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. அவங்களையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இவங்க 3 பேரையும் நல்லா நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இவங்க எல்லாரையும் லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பிறகு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நான் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிப்போம். பிறகு பூண்டை நல்லா வந்து தோலோடு இடித்து ஒரு 4 பல்லை சேர்த்துருக்கேன். பூண்டு பல் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சேர்க்கும் போது வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்த பிறகு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் பொடியும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக நம்ம சேர்க்குற ரைஸுக்கு பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பு ரைஸை தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நான் சாப்பரில் இது மாதிரி பொடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எடுத்து காட்டும் போதே நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் என்னோடய சாப்பரில். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன். நல்ல நீளமாக இருக்கும். நீங்கள் துருவி பண்ணாலும் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டேன். லைட்டாக தண்ணி தெளிக்கணும். அதாவது நான் பீட்ரூட் துருவின சாப்பர்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது மேலே தெளித்து விட்டுருக்கேன். இப்போது இவங்களை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும். த சேம் டைம் நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள், அரைப்படும் போதே உங்களுக்கு இந்த வேர்க்கடலை, அரிசி, மிளகாலாம் கரெக்டாக இப்படி இருக்கணும். உங்களுக்கு இந்த வெஜிடபிளில் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் காட்டும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காய் நல்லாவே வதங்கிடுது. 10 நிமிஷம் நான் வதக்க வச்சுருந்தேன். 10 நிமிஷம் பிறகு இப்போ நம்ம இவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்ச எல்லா பொடியுமே நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அவங்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பொடி ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இதோட டைமு. அதுக்கு மேலே நம்ம வதக்க தேவையில்லை. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அருமையான பீட்ரூட் ரெடி உங்களுக்கு. இப்போ நான் வந்து எல்லா பீட்ரூட்லேயுமே ரைஸ் மிக்ஸ் பண்ணல, கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா என் குழந்தைக்கு சாம்பார் ரைஸ்க்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு குழந்தைக்கு பீட்ரூட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் எடுக்கிறேன். இப்போ நான் பொரியல் பாதி எடுத்து வச்சாது, மீதி இருக்கிறதுல ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெரைட்டி ரைஸில் எப்போயுமே ரைஸு ரொம்ப சுட சுட போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஆறின பிறகு தான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும் போதே 1 ஸ்பூன் கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த பீட்ரூட் ரைஸை சர்வ் பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். கிட்ஸுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.